நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 51வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு 2 தர 2 பருமனை கொண்ட ஒரு சிங்குலர் தாயமாகவும் a வர்க்கம் சமன் a ஆகவும் இருக்கக்கூடியவாறு a என்ற தாயத்துக்கு ஒரு உதாரணம் தருக. நிறைய தாயம் அதே போல வரலாம். கேட்டவன் ஏதாவது ஒரு தாயத்தை உதாரணமா தரச்சுனவன். அதுல முக்கியமான விஷயம் என்ன? 2 தர 2 தாயமாக இருக்க வேண்டும், சிங்குலர் தாயமாக இருக்க வேண்டும். அப்ப சிங்குலர் தாயம் என்ன? அதாவது அவற்றை மட்டு பெருமானம் 0 வர வேண்டும். அப்ப 2 தர 2 தாயமா இருக்க நாங்க என்ன சொல்லலாம்? முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம் தான் அவற்றை டிட்டர்மினன்ட் பெருமானமாக இருப்ப. அவர் 0 வர வேண்டும் என்றா எங்களுக்கு முந்துரு மூளை விட்ட பெருக்கமும் துணை மூளை விட்ட பெருக்கமும் எப்படியா நாளா வர வேண்டும்? உங்களுக்கு 0 வர வேண்டும். அதை விட மேலதிகங்களுக்கு என்ன வர வேண்டும்? a என்ற தாயமும் a வர்க்கம் என்ற தாயமும் எப்படியான தாயமா இருக்க வேண்டும்? உங்களுக்கு சமனான தாயமாக இருக்க வேண்டும். அப்ப ஏதாவது ஒரு உதாரணம் தான் கேட்டவன். அப்ப நாங்கள் நிறைய விதமா காணலாம். ஏக்கு ஒரு ABCD என்று 4 தெரியாக்கணியம் வைப்பீங்கள். அதை வச்சு ஒரு சமன்பாடு எடுப்பீங்கள். முந்துரு மூளை விட்ட பெருக்கம் சமன் துணை மூளை விட்ட பெருக்கம் எடுப்பீங்கள். வேணுமாண்டா இப்படி ஒரு சமன் இருக்குது. சிங்குலர் என்றது என்ன? மட்டு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே 2 பக்கம் மட்டு எடுக்கலாம். மட்டு எடுத்த என்ன வருவ? இங்கால மட்டு a வர்க்கம் சமன் மட்டு ஏக்கு சமனாக இருப்ப. மட்டு a வர்க்கத்தை மட்டு ஏதர மட்டு a சமன் மட்டு ஏக்கு சமனாண்டு போடலாம். எனவே ஒரு பக்கம் மட்டு a கொண்டு வந்தீங்களா மட்டு a சமன் 0 அல்லது 1 வருது. ஆனா எங்களுக்கு தெரியும் மட்டு முதலும் 0 தான் சம்மந்தப்பட வேண்டும். இங்கேயும் மட்டு 0 சம்மந்தப்படுது. அப்ப இதை வச்சுக்கொண்டே ஒரு ஆள் வேணுமென்றா பிடிச்சு கொள்ளலாம். எல்லாமே 0 இருந்துச்சுதண்டா எங்களுக்கு ஒரு உதாரணம் கேட்டவன். எல்லாமே 0 இருந்துச்சுண்டா எங்களுக்கு சரியாக வருக. அப்படிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயத்த அதே மாதிரி சரிங்கடா. சரி, அதாவது சொல்லப்படுது, அதாவது சிங்குலர் சொல்லப்பட்டபடியா அவற்றை மட்டு பெருமான 0 வர வேண்டும். ஆனா இப்படி தெரியும். அப்ப மட்டை பற்றி கதைக்கிறான். அப்ப நான் சொன்ன விடயத்தை a வர்க்கம் சமன் a ஆக இருக்க. மட்டை பற்றி கதைச்சப்பட்ட 2 பக்கம் மட்டு எடுக்கிறேன். மட்டுக்குள்ள 2 பேர் பெருக்கு படைக்க தனித்தனி மட்டா எழுதலாம். மட்டு ஏதர மட்டு ஏ என்று எழுதுவீங்கள். அவர் சமன் மட்டு ஏக்கு சமனாக இருப்பேன். அப்ப இங்கால இருக்கக்கூடிய மட்டு ஏ 2 மட்டு ஏ தான் இருக்குது. ஒரு பக்கம் மட்டு ஏ கொண்டு நான் பொது எடுக்கிறேன்டா. மட்டு ஏ மைனஸ் 1 வருவேன். அப்ப மட்டுக்குள்ள அதாவது 2 பேர் பெருக்கு பட்டுச்சுன்னா ஒன்று இவர் 0 வருவேன், மற்றது அவர் 0 வருவேன். அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன? மட்டு ஏ ஒன்று 0 என்றபடியே பெறுவேன், மற்றது மட்டு ஏ 1 என்றபடியே பெறுவேன். ஆனா அவன் என்ன சொல்ல காண வேண்டிய மேட்ரிக்ஸும் எப்படியான ஆளா இருக்கணும்? ஒரு சிங்குலராக இருக்க வேண்டும். அவற்றை மட்டு பெருமானமும் 0 தான் பெற வேண்டும். ஆனா ஏ என்றது எப்படியான ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்று வேற சொல்றான் காண வேண்டிய மேட்ரிக்ஸ். எனவே உங்களுக்கு சரியான ஆளா இருப்ப மட்டு ஏ 0 இருக்கக்கூடிய ஒரு தாயம் தான் பெற வேண்டும். மட்டு ஏ 0 இருக்கக்கூடிய ஒரு தாயம் பெற வேண்டும். எல்லாமே 0 போட்டு விட்டா சோடி முடிச்சுது. எல்லாமே 0 இருந்துச்சு எங்களுக்கு எப்படியான இருப்பா? எல்லாமே எங்களுக்கு ஏ தாயம் 0 இவற்றை டிட்டர்மினன்ட் பெருமானம் 0 இருக்கும். இவற்றை வர்க்கத்தை கண்டிங்கனாலும் எல்லாமே 0 இருக்கும். அப்ப சுகமான விட இந்த வழியா இருக்கும். வேற ஏதாவது விட வைக்கணும்டா நீங்க 4 தெரியாக்கணியத்தை வச்சுதான் கொண்டு வர வேண்டி இருக்கும். நீங்கள் மட்டு ஏ 0 போட்டு இவற்றை விருக்கம் சமனா வரக்கூடிய மாதிரி போட்டீங்க என்றாலும் என்ன சில பிரச்சனை வரலாம்? ஏயும் ஏ வர்க்கம் சமனானாலா வர வேண்டும். அப்ப அதையும் ஒருக்கா செக் பண்ணி காட்டணும். அவ இப்படி போட்டீங்கன்னா சுகமா முடிஞ்சது. அவனும் ஒரே ஒரு உதாரணம் தான் கேட்டவன். எனவே சரியான இது இவர் இலகுவானதாக இருக்கும். வேற விடையும் எடுத்துக் கொள்ளலாம். எனவே தரப்பட்ட 51வது கேள்விக்கு இவரான் விடையாக இருக்க. அடுத்து நாங்கள் 52வது கேள்வி செய்வோம்.